அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், சரிங்களா? ஸோ டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன ஹவர்ஸ் இருக்குது, என்னென்ன மோஷன்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொன்னோம், பாராளுமன்றத்திலேருந்து இந்த அவை நேரங்கிறது 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அப்படின்னு சொன்னோம். 2 மணிலேருந்து ஆஃப்டர்நூன் செஷன் 6 மணி வரைக்கும் சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒவ்வொரு மணி நேரங்களையும் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ பாராளுமன்றத்தோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க? கொஸ்டின் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் அவர் அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிங்ஸோட ஃபஸ்ட்டு மணி நேரம், சரிங்களா? ஃபஸ்ட்டு மணி நேரம் பார்த்திங்க அப்படின்னா எம்பிக்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கான பதிலை வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் சொல்லுவாங்க, அதாவது பதிலளிப்பாங்க, சரிங்களா? அது என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம், மக்களவை உறுப்பினர்கள் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டு கொஸ்டின்ஸு, அதாவது நட்சத்திர கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை நிறம் இது கொஸ்டின் கேட்பான். நட்சத்திர கேள்வி பச்சை நிறம், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்மொழியில் தான் பதில் சொல்லுவாங்க. துணை கேள்வியும் நம்ம கேட்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அன்சார்டு கொஸ்டின்ஸ்னு சொல்லுவாங்க, நட்சத்திரமற்ற கேள்விகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பதில் வந்து எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படும். துணை கேள்விகள்ங்கிறது இல்லை, சரிங்களா? இது வந்து வெள்ளை நிறம். அன்சார்டு கொஸ்டினுக்கு என்ன கலர்னால் வெள்ளை நிறம், சரிங்களா? மூணாவது இருக்கிறது பார்த்திங்கன்னா குறுகிய அறிவிப்பு கேள்வி, அதாவது 10 நாட்களுக்கும் குறைவான அறிவிப்பு இருந்ததுன்னா, சரிங்களா, அதுதான் அது வந்து வாய்மொழியில் தான் பதில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இளஞ்சிவப்பு நிறம். இந்த நிறங்கள் பற்றி ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா? தனியார் உறுப்பினர் கேள்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனியார் உறுப்பினர்லேருந்து கேட்பாங்க. இதுக்கு வந்து எல்லோ கலர், சரிங்களா? அப்போ கேள்வி நேரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல் 1 மணி நேரம், பாராளுமன்றத்தோட அலுவல் நேரம் தொடங்கிய முதல் 1 மணி நேரம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கேள்வி நேரம், கொஸ்டின் அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கொஸ்டின்ஸில் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டு, அன்சார்டு, ரைட்டுங்களா? குறுகிய அறிவிப்பு கேள்வி, தனியார் உறுப்பினர் கேள்விங்களாம் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து 0 ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 0 ஹவர் ரொம்ப முக்கியம். இதை வந்து இந்தியா நம்ம தான் கண்டுபிடிச்சோம், சரிங்களா? நம்ம தான் கண்டுபிடிச்சது, இந்திய கண்டுபிடிப்பு தான், ஓகேங்களா? எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் கேள்விகள் கேட்குற முறையை தான் வந்து இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா 0 ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கேள்வி நேரத்திற்கு பின்பாக இது வந்து உடனடியாக தொடங்கும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 1 மணி நேரம் அப்படின்னா 11 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 12 மணிக்கு முடியுதுன்னு அர்த்தம். அப்போ 12 மணிக்கு சுழல் மணி 0 ஹவர்ங்கிறது 12 நம்ம 0 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அப்போ அடுத்த நேரம் வந்து இந்த 0 ஹவர், சரிங்களா? முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் கேள்விகள் எழுப்பும் முறை, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மோஷன்ஸ் என்னென்ன இருக்குது, தீர்மானங்கள், முக்கியமான தீர்மானங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும். இந்த இடத்துல விவாத முடிவு தீர்மானம் விவாதத்தை முடித்து வாக்கெடுப்பு கொண்டு செல்லக்கூடியது, சரிங்களா? அதாவது இது என்னென்ன வகைகள்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் க்ளோசர், அதாவது போதுமான விவாதம் இருக்கும், உடனே வாக்கெடுப்பு நடத்துவாங்க, ஓகே. க்ளோசர் பை கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா இது ஒரு நீண்ட தீர்மானமாக இருக்கும், பகுதி பகுதியாக, சரிங்களா, பிரித்து வாக்கெடுப்பு எடுப்பாங்க. வாக்கெடுப்பு ஓகே ஆகிடுச்சுன்னா இது வந்து மசோதாவாகிடும், ஓகேங்களா? அடுத்தது வந்து கங்காரு க்ளோசர்னு சொல்கிறாங்க. முக்கிய பகுதிகளில் மட்டும்தான் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கில்லோட்டின் க்ளோசர்னு சொல்லுவாங்க. நேரக்குறைவு காரணமாக விவாதிக்காத பகுதிகளுக்கும் வாக்கெடுப்பு நடத்துறது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து க்ளோசர்ஸில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கவன ஈர்ப்பு தீர்மானம், சரிங்களா? ஃபஸ்ட்டு விவாத முடிவு தீர்மானம், அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம். கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னா நாட்டில் நடக்கக்கூடிய பொது முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில், சரிங்களா, விவகாரங்களில் அந்த அமைச்சர் விளக்கம் கோரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், கவன ஈர்ப்பு தீர்மானம்,
சரிங்களா. இதுவும் இந்திய கண்டுபிடிப்பு தான். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்திய கண்டுபிடிப்பு. அவசர பொது விவகாரங்களில் சரிங்களா, விவகாரங்களில் சம்மந்தப்பட்ட அமைச்சரை கேட்கணும் அப்படிங்கிறப்ப இதை வந்து கொண்டு வராங்க. சரிங்களா. அடுத்து அட்ஜார்மெண்ட் மோஷன்னு சொல்கிறாங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் அப்படின்னா இந்த அந்த அவசர பொது முக்கிய வேலைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்காக சரிங்களா, மக்களவையில் மட்டும் கொண்டு வரக்கூடிய தீர்மானம் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம். சரிங்களா. இதுக்கு வந்து 50 உறுப்பினர்களோட ஆதரவு தேவை. 2.5 மணி நேரம் ஒத்தி வைக்கலாம். ஓகேங்களா. 2.5 மணி நேரம் ஒத்தி வைக்கலாம். சரி, நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்கட்டும். இந்த பக்கம் வந்துடுவோம். சிறப்பு உரிமை தீர்மானம், ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவையோட உரிமை மீறலுக்காக அமைச்சருக்கு எதிராக எம்பி முன்வைக்கிறது தான். சரிங்களா. அதாவது பர்டிகுலராக ஒரு கேபினட் மினிஸ்டர் வந்து நம்ம வந்து கண்டிக்கிறதுக்காக கொண்டு வர்றது தான் வந்து இந்த சிறப்பு உரிமை தீர்மானம், ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்சூர் மோஷனுங்கிறது ஒரு தனி அமைச்சர் இல்லை அமைச்சரவை குழு இல்லை வந்து முழு அமைச்சரவைக்கும் எதிராக நம்பிக்கை இல்லாமல் தீர்மானம் இல்லாமல் கொண்டு வரது தான் இது. சரிங்களா. நிறைவேற்றப்பட்டாலும் இந்த கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலும் அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா. அப்படி இங்கே வந்துடுவோம். நம்பிக்கை இல்லா தீர்மானம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது ஆர்டிகிள் 75. இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் கேட்பாங்க. அமைச்சர்கள் தான் மக்களவைக்கு பொறுப்புடையவர். சரிங்களா. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அரசு வந்து பதவி விலகணும். சரிங்களா. இந்த நம்பிக்கையின்மை தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கு வந்து ஆதரவு இருக்கணும். அதுக்கு ஆதரவு வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அரசு வந்து விலகக்கூடிய சூழல் கொண்டு வரப்படும். சரிங்களா. இதுக்கு வந்து 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவை. சரிங்களா. ஸோ இதெல்லாம் தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து விவாத தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், சரிங்களா, ஒத்திவைப்பு தீர்மானம், சிறப்பு உரிமை தீர்மானம், கண்டன தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் வந்து மோஷன்ஸு. அடுத்து ஜாயின்ட் சிட்டிங்கிறது 2 அவையும், அதாவது மக்களவையும் மாநிலங்களவை உறுப்பினர்களும் ஒன்றா சேர்றது. சரிங்களா. அதாவது இது வந்து இதை யாருக்கு அழைப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அழைப்பார். சாதாரண மற்றும் நிதி மசோதாக்களுக்கு மட்டும் பொருந்தும். மக்களவை தலைவர் தான் தலைமை வைப்பார். சரிங்களா. இதில் குறம் பார்த்தீங்கன்னா மொத்த உறுப்பினரில் 10ல் ஒருத்தர் இருக்கணும். சரிங்களா. எளிய பெரும்பான்மை மட்டும் போதும். 3 முறை மட்டுமே இது வந்து கூட்டமருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா. அவசர கால சூழ்நிலைகளில் இதை வந்து கொண்டு வருவாங்க. சரி, அடுத்து இந்த ப்ரிவிலேஜ். பார்லிமெண்ட்டோட ப்ரிவிலேஜை பார்க்க வரைக்கும் தனிநபர் உரிமைகள் இருக்குது, குழு உரிமைகள் இருக்குது. தனிநபர் உரிமைகள்னால் இந்த எம்பிக்களோட அமர்வு வந்து முன்னாலேயும் பின்னாலேயும் 40 நாட்கள் கைது செய்ய முடியாது. சரிங்களா. அதே மாதிரி பேச்சு சுதந்திரம், பாராளுமன்ற நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தை அணுக முடியாது. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். பேச்சு சுதந்திரத்துக்காக சரிங்களா, பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்துக்கு போக முடியாது. அமர்வு காலத்தில் ஜூரி கடமையிலிருந்து விலகக்கூடாது. அடுத்து குழு உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவாக நமக்கு என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்னா, இந்த அறிக்கைகள், விவாதங்கள், நடவடிக்கைகள் வந்து வெளியிடுறதுக்கு உரிமை இருக்குது. வெளியிடுகிறவங்க அனுமதி மறுக்கும் உரிமை இருக்குது. சரிங்களா. உறுப்பினர்கள் வெளியில் இருக்கிறவங்க மீது தண்டனை விதிக்கும் உரிமை இருக்குது. நீதிமன்ற அவையில் நடவடிக்கை விசாரிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். நீதிமன்றம் வந்து அவையோட நடவடிக்கைகளை விசாரிக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து கலெக்டிவாக பார்லிமெண்ட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜஸ். சரிங்களா. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.